ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஹியூமர்னு சிரிச்சு தண்ணி வந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் யோசிக்க வச்சுது படம். இந்த படங்களை ஏன் கவர்மெண்ட் ஆதரிக்க மாட்டுது, இதுக்கு ஏன் வரி விலக்கு பண்ண மாட்டுது, இந்த படத்தை ஏன் தவற விடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது காந்தாரா மாதிரி படங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க, ஏன்னா சாமி படம்ன்றதுனால. மனுஷங்களுக்கு தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அது அவன் நான் எப்பனாதான் தண்ணி எரிப்பேன் கட்டிங் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுவும் ஒரு அடிக்ட். அது எவ்வளோ பெருசாமா, எதுலேருந்து எவ்வளோ தூரம் போகிறான், என்ன பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்றத தோடு உரிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வரி விலக்கு பண்ணுறதும் இல்லாமல் கவர்மெண்ட் கொஞ்சம் அங்கீகரிக்கணும், இந்த மாதிரி டேரக்டருங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த மாதிரி படங்களை கொடுக்கறது அந்த ஒரு எண்ணம் நாட்டு மக்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்புன்றதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, மிஷ்கின் தேவையில்லாமல் பேசினாரு, தேவையில்லாமல் அந்த சர்ச்சை நிறைய போயிருந்தது. மிஷ்கின் அண்ணனையும் கூப்பிட்டு டி அடிக்ஷனில் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா அவரும் திருந்திருப்பாரோ அப்படின்ற மாரி கூட இருக்கிற டேரக்டருங்க பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு அவரை குறை சொல்லின்னு இருக்கீங்களே அப்படின்றது, ஒரு நல்ல டேரக்டரும் ஒரு குடியால் தப்பாக போயிடுவாரோன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் அவரையும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்குங்கன்னு சொல்கிறது. அவர் பேர் சோமு தானே, மறந்துட்டேங்க. அருமையான நடிகருங்க. எம்எஸ் பாஸ்கருக்கு அப்புறம் நம்ம திரை உலகம் ஒரு ஹாலிவுட் நடிகரை பெற்றிருக்குன்னா அது இந்த சோமு நினைக்கிறேங்க. அருமையாக நடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு எதிர்காலம். நடிப்புக்கு ஒரு வயசுலாம் இல்லைன்றத ஒரு அருமையாக பண்ணியிருக்கிறாரு. கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு யாருக்குன்னா எதுனா ஒரு அவார்டு கொடுக்கணும், நேஷ்னல் நம்ம ஸ்டேட் அவார்டு. இன்னும் இந்த படத்தை இதே கதைகளை மற்ற ஸ்டேட்லேயும் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். படம் 100% ஃபுல்ஃபில் எல்லாருக்கும் ஆகுன்றதுல எந்த குறையும் இல்லைங்க.